கிறிஸ்தலால் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து பாடுறீங்களா? நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கி இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 27 வரை. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரைகள் மேலும் திரும்பும்படி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினால் விடுவிக்கப்பட்டு கடந்து வருகிறார்கள். இவர்கள் வனாந்தரத்திலே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ எகிப்தியர் சொல்றாங்க, பார்வோனும் அவன் சேனைகளோடும் இவங்க வனாந்தரத்திலே தான் சுற்றி திரியாங்க, நம்ம பின்னால் போய் அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படை வீரர்களோடும் குதிரைகளோடும் ரதங்களோடும் திரும்பி வருகிறார்கள். ஆனால் இவங்க முன்னால சமுத்திரம், பின்னால எகிப்தியர். இப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். மோசேயும் கர்த்தரை நோக்கி முறையிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயிடுங்க, நீ என்கிட்ட முறையிடுறன்னு நீ கோலை ஓங்கி நீட்டு, அப்பொழுது பிளக்கும் நினைச்சார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்பாக சமுத்திரம் செங்கடல் அடைபட்டிருக்கிறதா, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பின்னாலே முன்னும் பின்னும் நெருக்கப்பட்டு இதே போல் வாழ்க்கையில் நெருக்கத்தின் பாதையில் யாராரும் நிற்கிறீங்களா? கர்த்தர் ஏன் உங்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை அடைத்து வைத்திருக்கிறார் தெரியுமா? நீங்கள் மட்டும் ஒருவேளை அந்த செங்கடல் வழியை உண்டாக்கி ஏற்கனவே பிளந்து இருந்திருக்குமானால் இவர்கள் கடந்து போன போது இஸ்ரவேலர் எகிப்தியரும் அவர்களுக்கு பின்னாலே கடந்து அவர்களே துரத்தி பிடித்திருப்பார்கள். ஏன் தெரியுமா அது பிளந்து வைக்கப்படாமல் இருக்கிறது? உங்கள் சத்ருவையும் அதற்குள்ளே அமிழ்த்தி, நீங்கள் மட்டும் கடந்து போனால் பத்தாது, உங்கள் சத்ருவையும் கர்த்தர் அழிக்கும்படியாகவே உங்களுக்கு முன்பாக இந்த செங்கடல் அடைபட்டிருக்கிறது. அதனால பயப்படாதுங்க. நமக்கு முன்பாக எல்லாம் பாதையெல்லாம் அடைபட்டிருக்கேன்னு கவலைப்படாதுங்க. நீங்கள் கடந்து போவது மட்டுமல்லாமல் உங்கள் பிறகாலே வர உங்கள் சத்ருவையும் கர்த்தர் கவிழ்த்து போடுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களப்பா. காலை முதல் எம்மட்டுமாய் உம்முடைய தயவுள்ள கரமும் உம்முடைய கிருபையும் எங்களோடு கூட இருந்தது அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அடியாளோடு
நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. ஹல்லேலூயாமை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அப்பா உடைய பிள்ளைகளுடைய பாதையிலே கடந்து போயிருக்கிற ஒவ்வொரு பாதைகளிலும் கர்த்தாவே அப்பா அவர்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை பிளந்து கர்த்தாவே அவர்களுக்கு வழி உண்டாக்குவது மட்டுமல்லாமல் அவர்களை சுற்றிலும் நெருக்கி இருக்கிற சத்ருவை, பிரச்சனைகளை, பலவீனங்களை, கஷ்டங்களை நீ கவிழ்த்து விடும்படியாய் உடைய சமூகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தருகிறோமாப்பா. நீங்க அற்புதம் நடப்பீங்கப்பா, இன்றைக்கு நடப்பீங்க தகப்பனே. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இரவுகளை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதி கனமும் வல்லமையும் பலன ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்திற்கும் பரலோகத்தின் தந்தையே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.